மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அன்பான ஆன்மீக பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். சித்திரை திருவிழா என்று மிகவும் சிறப்பாக மதுரை எம்பதியிலே கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வின் தொடர்ச்சியாக இதற்கு முன் 8ஆம் நாள் நிகழ்ச்சியான பட்டாபிஷேகத்தை பற்றி உங்களுடன் நான் கலந்துரை செய்தேன். இதே நேரத்திலே 9ஆம் நாளான திக்கு விஜயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பானது இந்த நகர மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். 8ஆம் நாள் அன்னையானவள் பட்டத்தை ஏற்கின்றாள். பாண்டிய நாட்டினுடைய அரசியாக தன்னை பிரகடனப்படுத்தி செங்கோல் ஏந்தி நகர்வலம் வந்து மக்களுக்கு நான் உங்களுக்காக இங்கே ஆட்சி செய்து உங்கள் நன்மைக்காகவே நான் மதுரை எம்பதியை வளர்ச்சியடைய செய்வேன் என்று கூறும் முகமாக நடந்த 8ஆம் நாள் நிகழ்ச்சியின் தொடர்பாக 9ஆம் நாள் திக்கு விஜயம் நிகழ்ச்சியானது நடக்கின்றது. திக்கு விஜயம் என்று சொல்லும்போது அதனுடைய சிறப்பு என்ன? எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய அதிபதிகளை வென்று பாண்டிய நாட்டின் அரசியான எனக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய ஆட்சியினை திக்குபாலகர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய முகமாக அன்னையானவள் இந்த திக்கு விஜய நிகழ்ச்சியினை நிகழ்த்துகின்றார். 9ஆம் நாள் காலை 4 மாசி வீதிகளிலே மரவண்ண சப்பரத்திலே அன்னையும் பிரியாவிடை சுந்தரரும் நகர்வலம் வந்து கோவிலுக்குள் வந்து சிவகங்கை ராஜா மண்டகப்படியிலே எழுந்தருளுகின்றனர். இதன் பின்பு மாலையில் திக்கு விஜய நிகழ்ச்சியானது நடக்க இருக்கின்றது. திக்கு விஜய நிகழ்ச்சியிலே 4 மாசி வீதிகளிலே இந்திர விமானத்திலே ஏறி ஈசனும் அம்பிகையும் வலம் வர இருக்கின்றார்கள். கிழக்கு வாசலின் வழியாக வரும்பொழுது அன்னையானவள் என்ன செய்கின்றாள்? கிழக்கு வாசலிலே அமைந்திருக்கக்கூடிய தேர்முட்டியிலே இந்திரனை சந்திக்கின்றார். இந்திரனை சந்தித்தவுடன் இந்திரனானவன் அன்னையினுடைய அடியினை தொழுது, அன்னையே உன்னுடைய ஆட்சியினை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று கூறும் முகமாக தன்னுடைய பணிவான வணக்கங்களை அன்னைக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றான். அடுத்த நிலையாக அங்கிருந்து தென்கிழக்கு திசைக்கு சொந்தமான அக்னி தெய்வத்தை அவள் சந்திக்க செல்கின்றார். விளக்கு தூண் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே அக்னியை அவள் சந்திக்கின்றாள். சந்தித்து அவர்களிடையே போராடி தன்னுடைய ஆட்சியினுடைய சிறப்பை அங்கே நிலைநாட்டி அடுத்த நிலையான தெற்கு திசைக்கு அங்கே வருகின்றாள் அன்னை. தெற்கு திசையினுடைய அதிபன் யார்? தெற்கு திசையினுடைய அதிபன் யமதர்மன். யமனை தெற்கு திசையிலே அன்னையானவள் சந்திக்கின்றாள். தெற்கு திசையிலே அவனுடன் அன்னை போர் புரிகின்றாள். இருவருக்கும் அருமையாக அங்கே நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு நிகழ்ச்சி இன்றளவும் அந்த பகுதியிலே தெற்கு திசையிலே நடக்கக்கூடிய நிகழ்வாக மக்கள் ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். தெற்கு திசையின் அதிபதியாக விளங்கக்கூடிய யமனை அங்கே என்ன செய்கின்றாள் என்றால் அன்னை வெற்றி காணுகின்றாள். வெற்றி கண்ட பின்பு அங்கிருந்து அன்னை அடுத்த நிலைக்கு செல்லுகின்றாள்.
அடுத்த நிலை எந்த நிலை? தென்மேற்கு திசைக்கு செல்லுகின்றார். தென்மேற்கு திசையிலே நிருதியினை அவள் அங்கே சந்திக்கின்றார். அதன் பின்பு மேற்கு திசையிலே வருணனையும் சந்திக்கின்றார். வருணனை சந்திக்கும் பொழுது அன்னையானவள் ஆனந்தமாக அங்கே ஆராதிக்கப்படக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வானது நிகழக்கூடிய நிகழ்வினை மக்கள் இன்றளவும் நிகழ்த்தி வருகின்ற ஒரு அற்புதத்தை நாம் காண முடியும். அதற்கு அடுத்த நிலையிலே வட மேற்கு திசையிலே வாயுவை சந்திக்கின்றாள். வாயுவை சந்தித்த பின்பு அடுத்த நிலைக்கு செல்லுகின்றாள். வாயுவை வெற்றி கொண்ட அன்னையானவள் வடக்கு திசையின் அதிபதியான குபேரனை சந்திக்கின்றார். குபேரனை சந்தித்த போது குபேரன் அன்னையின் அடியினை பணிகின்றான். பணிந்தது மட்டுமல்ல, குபேரன் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன். இந்த செல்வங்கள் எல்லாம் உன்னால் அல்லவா எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி ஆனந்தப்பட்டு அன்னைக்கு அடிபணிந்து அந்த இடத்திலே தன் செல்வத்தை எல்லாம் அன்னைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புத நிகழ்வுகள் நடக்கின்றன. அந்த இடத்திலே அன்னையானவள் தங்கி செல்லுகின்றாள். அடுத்த நிலை வேறு எங்கே என்று சொன்னால், வட கிழக்கு திசையிலே ஈசான மூலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அன்னையானவள் வருகின்றாள். ஆக 8 திசைகளிலே 7 திசைகளை வென்ற அன்னை 8வது திசையான ஈசான மூலையிலே வந்து சேருகின்றாள். இவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இமயத்தரசனை வெல்ல வேண்டும். யார் அவன்? கைலாயநாதன். கைலாயநாதனை வெல்ல வேண்டுமே என்று சொல்லி கைலாயம் நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்போதுதான் இந்த செய்தியானது ஈசனுக்கு தெரிந்தவுடனே ஈசன் என்ன செய்கின்றான்? 7 திசைகளினுடைய அதிபதிகளை வெற்றி கண்டு தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னையை தான் சந்திப்பதற்காக நேரடியாக தானே வரக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வானது அங்கே நடக்கின்றது. ஈசனை காணுகின்றாள் அன்னை. ஈசானி மூலையிலே என்ன செய்கின்றாள் என்று சொன்னால், அன்னையானவள் ஈசனை சந்திக்கின்றாள். ஈசனை சந்தித்தவுடன் அவளை அறியாமல் ஒரு மாற்றமானது அவள் உடலிலே ஏற்படுகின்றது. அப்படி என்ன மாற்றம்? நான் முன்பே சொன்னது போல தடாதக பிராட்டியினுடைய நிலையானது மற்ற பெண்களைப் போல் அல்லாது மாறுபட்ட நிலையை உடையது என்று நான் முன்பே கூறினேன். 3 தனங்களை கொண்டவளாக விளங்கக்கூடிய பெண்ணாக இருந்தாள். அப்போது அந்த 3வது தனமானது அவளை திருமணம் செய்யக்கூடிய மணாளனை எப்பொழுது அன்னையானவள் சந்திக்கின்றாளோ அப்போது அந்த தனமானது மறைந்துவிடும் என்று அவளுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அந்த நிலையிலே ஈசான மூலையிலே ஈசனை சந்தித்தவுடனே அவளுடைய 3வது தனமானது மறைந்தவுடன் அன்னை வெட்கப்படுகின்றார். வெட்கத்தால் தலை குனிந்து இதுவரை எல்லா திசையில் உள்ள அதிபர்களையெல்லாம் தலை நிமிர்ந்து வென்று வெற்றி வாகை சூடி வந்தவள் ஈசான மூலையிலே இருக்கக்கூடிய அதிபதியான ஈசனை கண்டவுடன் வெட்கப்பட்டு தலை குனிகின்றாள். தலை குனிந்தபோது அவளை பார்த்து இறைவனானவன் கூறுகின்றான், தடாதகையே, நான் யார் என்பது உனக்கு இப்பொழுதுதான் தெரியும். நீ எப்பொழுது மதுரையம்பதியிலே இருந்து திக்குநாளர்களை எல்லாம் வெல்ல வேண்டும் என்று கிளம்பினாயோ அப்பொழுதே உன்னுடன் நான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். எப்பொழுது என்னுடைய இருப்பிடம் நீ வருகின்றாயோ அப்பொழுது உன்னை நான் நேரிலே சந்திக்கலாம் என்ற ஒரு நிலையிலேதான் இந்த திசையான என்னுடைய திசையிலே ஈசான மூலையிலே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆக வட கிழக்கு திசையான இந்த திசையானது என்னுடைய ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய நிலை. இப்பொழுது நான் உனக்கு ஒரு உறுதியளிக்கின்றேன். உன்னை நான் எனது இல்லத்தரசியாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உன்னுடைய பெற்றோர்களுக்கு இந்த செய்தியினை நீ சென்று கூறுவாயாக. அவ்வாறு நீ கூறுவாயே ஆனால் குறிப்பிட்ட நாளில் எல்லோருக்கும் நம்முடைய திருமண செய்தியை அனுப்பி வைக்குமாறு
எல்லா நிலைகளிலும் செய்திகளை தெரிவிக்குமாறும் உன் பெற்றோரிடம் நீ கூறிவிடு. அதற்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடுங்கள். குறித்த நேரத்திலே குறித்த நாளிலே அங்கு வந்து உன்னுடைய கைத்தளத்தை நான் பற்றுவேன். உன்னை என்னுடைய பிரியா இணையாக ஏற்றுக்கொண்டு பாண்டிய நாட்டினுடைய பொறுப்பினை நாம் ஏற்று சிறப்பாக நடத்தி பாண்டிய மக்களை ஆனந்த வெள்ளத்திலே ஆழ்த்தலாம் என்று எல்லாம் ஆனந்தமாக அவளுக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்தி அன்னையை என்ன செய்கின்றார் ஈசனார்? அவளுடைய நாட்டிற்கு மதுரையம்பதிக்கு திருப்பி அனுப்புகின்றார். அன்னையானவள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னால், இந்த செய்தியை தன்னுடைய தாயான காஞ்சனமாலையிடம் வந்து கூறுகின்றாள். கூறிய பின்பு அடுத்த நிலையிலே காஞ்சனமாலையானவள் ஆனந்தம் அடைகின்றாள். ஆகா, எந்த நிலையிலே தன்னுடைய கணவனான பாண்டியனின் பொறுப்பை காஞ்சனமாலை சொன்னாள் என்ற காரணத்தினாலே தடாதகை பிராட்டியானவள் ஏற்றுக்கொண்டாளோ, ஏற்றுக்கொண்ட நிலையிலே இருந்து இன்றளவும் அவள் வெற்றியையே கண்டு வருகின்றாள். எல்லாவற்றிற்கும் மேலாக வடகிழக்கு நாயகனான ஈசனை கண்டு ஆனந்தம் கொண்டு ஈசனே அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்வதாக வாக்கு கொடுத்த நிலையை அறிந்து ஆனந்தம் அடைகின்றாள் காஞ்சனமாலை. எல்லா நிலையும் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. எல்லா உயர்நிலையிலே இருப்பவர்களிலிருந்து எல்லா திசைகளிலே இருப்பவர்களுக்கும் திருமண செய்தியானது அனுப்பப்படுகின்றது. எப்படி பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமண நிகழ்வானது வடக்கு திசையில் நடந்ததோ, அதை காணுவதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் தெற்கு திசை மக்களுக்கு கொடுக்கவில்லை அல்லவா? எனவே அத்தகைய ஒரு சிறப்பை ஈசனுக்கு தடாதகையை திருமணம் செய்து கொடுப்பதின் மூலமாக மக்கள் ஆனந்த வெள்ளத்திலே கண்டு மகிழ்ந்து பெருமிதம் கொண்டு மகிழ்வின் உச்சத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்ட காஞ்சனமாலை திருமண நிகழ்வினை நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தாள். அந்த ஏற்பாடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டது. குறிப்பிட்ட நாளும் வந்தது. திருமண நாள் வந்தவுடன் அடுத்த நிலையிலே திருமணத்திற்கு அன்னையானவள் எவ்வாறு தயாராகின்றாள் என்பதை உங்களுக்கு 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக திருக்கல்யாண வைபவமாக உங்களுக்கு கூற இருக்கின்றேன். நன்றி. Jellicate Dhotis and shirts from the house of Plateau.